காசிம் போய் என்ன பண்ணான், கொஞ்சோண்டு விறகு வெட்டிட்டு வந்து அவங்க தம்பிகிட்ட போய் தெரு தெருவா வித்துட்டு வாப்பா, அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்துட்டானாம். அந்த நேரம்னு பார்த்து அந்த காட்டு பாதையில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணாராம், வண்டியில வந்துட்டு இருந்தாராம். அவருடைய வண்டி வந்து கீழே சாஞ்சிருச்சான். சாஞ்சோடனே அவருடைய கால் வந்து அந்த சக்கரத்துல மாட்டிடுச்சு. மாட்டினோடனே அவர் அப்படியே கீழே கடந்திருக்கிறாரு. அதை வந்து காசிம் வந்து அடுத்த நாள் தான் வந்து பார்த்துருக்கான். சரி, இவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பணக்காரருக்கு என்ன செஞ்சான், காசிம் வந்து உதவிலாம் பண்ணியிருக்கான். வண்டியெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுட்டு அவருடைய காலுக்கு மருந்துலாம் போட்டு அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். போனோடனே அந்த பணக்காரர் வந்து கேட்டாராம், தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா இருக்க, ஆனால் நீ என்னன்னா ஏன்பா இப்படி விறகு வெட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த காசிம் சொன்னாராம், நான் வந்து நல்லா தாங்க இருந்தேன், இப்போ என்ன செய்யறது, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கெட்ட நண்பரோட சேர்ந்து இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிட்டேன். அப்போ வந்து சக்தி இருந்துச்சு, புத்தி இல்லாமல் போயிடுச்சு, இப்போ புத்தி வந்திருக்கு, என்கிட்ட இப்போ சக்தி இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாராம்.